மொழி திணிப்பு எதிர்ப்புங்கிறாரு. இந்தினே அவர் சொல்லல. எந்த மொழியை திணித்தாலும் எந்த மொழி யாருக்கு யாருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அரசியல்ல வந்து சினிமாவில கதாநாயகனா இருந்த விஜய் அரசியல்ல ஒரு வடிவேல் ரோல் தான் பண்றாரு. யாருக்கு இந்தினே அவரால் சொல்ல முடியல. யாருக்கு யாருக்கோ அப்படிங்கிறாரு. எந்த ஊருக்கு யாருக்கு என்ன அது யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி அவர் இருக்கு. ஒரு இந்தி திணிப்புன்னு கூட சொல்ல முடியல. தமிழ்நாட்டு மேல எந்த மொழி திணிக்கிறாங்க? என்ன மலையாளத்தை திணிக்கிறாங்களா? இல்ல இல்ல ஒரிசா மும்மொழி கொள்கையில எந்த மொழி வேணாலும் தானே சொல்றாங்க. இல்லங்க, விருப்பப்பட்ட நீங்க மொழின்னு தானே சொல்றாங்க. இந்தி திணிப்பு தான் பிரதானமானது. இத சட்டை பிடிச்சு கேட்ட உடனே தான் 3வது நீங்க எது வேணுமாலும் படிக்கலாம்னு சொல்றாங்கங்கிறத விட்டுருங்க. அவரால இந்தி திணிப்பு எதிர்ப்புன்னு கூட சொல்ல முடியல. மொழி திணிப்பு அப்படின்னு ஏன்னா நிர்பந்தம் காரணமா அவர் பேச வேண்டிய கட்டாயம் வருது. திமுக ரோல் என்ன பண்ணுதோ அதையெல்லாம் தான் எடுத்து பேசணுங்கிறது அவர் கொடுத்திருக்கிற அஜெண்டா. அதனால என்ன பண்ண திராவிடம் பேசுனா அதை பேசுறது, பெரியார் பேசுனா பேசுறது, இந்தி திணிப்பு மொழி பேசும்போது அதை பேசுனா இந்தின்னு பேச முடியல. அதுக்கப்புறம் இவர் துணை முதலமைச்சர் கட்டி ரவுண்ட் அடிச்சு உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டார்ல. அதான் திமுக காரெல்லாம் பொதுமக்களும் வந்து என்ன குருநாதா உங்களுக்கு வந்து மனுஷாயிட்டத்தி மாட்டையிட்டத்தி களைஞ்சு அடிச்சிருக்கானுங்கிற மாதிரி சும்மா இருந்த மோடியை கொண்டாந்து விட்டு கெட் அவுட் மோடி அடிச்சு ட்ரெண்ட் ஆகிட்ட உடனே அந்த நிர்பந்தம் அவர் சேர்ந்துருச்சு. அப்ப சேர்ந்து என்ன பண்றது, இந்தின்னு சொல்ல முடியல அவரால். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, கெட் அவுட் மோடிங்கிறது ட்ரெண்ட் ஆனதுக்கு பிற்பாடு அவர் உதய்சார் பண்ணது ட்ரெண்ட் ஆன உடனே அவர் என்ன பண்றதுன்னு அவரை பார்த்து காப்பி அடிக்கிற வேலையா தான் விஜயோட வேலையா இருக்கு. அவர் என்ன பண்றாரு அதுக்கு தான் பண்ணணும்னு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, கெட் அவுட் மோடின்னு உதய்சார் சொன்னதுல மோடியை கட் பண்ணிட்டு கெட் அவுட் மட்டும் எழுதாரு. இங்க இந்தி கிடையாது. கெட் அவுட் மோடியில் மோடியை மொழி திணிப்பு. இந்தி திணிப்புக்கு எதிர்ப்புங்கிறதுல இந்தி இல்லை, மொழி திணிப்பு. இந்த இடத்துல கெட் அவுட் மோடியில் பின்பகுதியில் இருக்கிற மோடியை கட் பண்ணிட்டு வேறு கெட் அவுட் மட்டும் போட்டு இங்க சொன்னாங்க பாத்தீங்களா. இது இந்த கோமாளித்தனம். ஒன்றிய அரசின் சட்டங்களுக்கு கெட் அவுட் இல்லைங்க, அதுதான் சொல்றாங்க. கெட் அவுட் மோடி இவர் கொண்டு வந்த ட்ரெண்ட் மோடிக்கு எதிராக இவரால் சொல்ல முடியல. அவங்க ஆபீஸ்ல இருந்து கேட்டாங்க போல தெரியுது, மோடி ஆபீஸ்ல இருந்து. ப்ரோ தம்பி ப்ரோ யார சொன்னீங்க கெட் அவுட் மோடின்னு மோடி ஆபீஸ்ல இருந்து கேட்டுருப்பா போல இருக்கு. பாஸ் எஜமான் உங்களை நான் சொல்லல, பி கேர்ஃபுல், என்ன சொன்னேன் கெட் அவுட் மோடின்னு என்னையே சொல்லிக்கிட்டேங்கிற மாதிரி. அது கெட் அவுட் யாரை சொன்னாங்க எதை சொன்னாங்கன்னா இல்லை பாத்தீங்களா. அப்ப அரசியல்ல ஒரு வடிவேலோட ரோலை, கோமாளித்தனமான ரோலை தான் அவர் வந்து விஜய் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவரால் மோடி பாஜகன்னு அவரால் சொல்லவே முடியாது, சொல்லவும் மாட்டார்.